வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 80 வயசு ஆனவங்களுக்கு அடிஷ்னல் பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து 80 வயசு ஸ்டார்டிங்லையா இல்லை 80 வயசு முடிஞ்ச பிறகுன்னு சொல்லிட்டு அது வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஆனால் கோர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா 80 வயசு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அன்னிலேருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஆனால் இப்போ கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 80 வயசு முடிஞ்சு 81வது வயசு ஸ்டார்ட் ஆன பிறகு தான் கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் 80 வயசுக்கு மேலே அடிஷ்னல் பென்ஷன் வாங்குறீங்களோ உங்களுக்கு வந்து கொடுக்குற அமௌண்ட்டு கரெக்டான அமௌண்ட்டான்னு பாருங்கள். யாரெல்லாம் 80 வயசை வந்து ரீச் பண்ண போகிறீங்களோ இல்லை இனிமேல்ட்டு போகிற பென்ஷனரு 80 வயசு கிட்ட நெருங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட அடிஷ்னல் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேல்குலேஷன் படி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேசிக் பென்ஷன் என்னென்னு பார்த்தீங்க, இங்கே நான் எடுத்துருக்கிற பேசிக் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,650 ரூபா. ஸோ இது வந்து 7th பே கமிஷனில் யாருக்கெல்லாம் ரிவைஸ்ட் ஆன பிறகு பேசிக் பென்ஷன் ரிவைஸ்ட் ஆன பிறகு கிடைச்ச பிபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடிஷ்னல் பென்ஷனோட கேல்குலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அந்த பிபிஓ காப்பியை. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து பிபிஓ கிடைச்சிருக்கான்னு பாருங்கள். அப்படி கிடைக்காதவங்க உங்களோட பேசிக் பென்ஷன் வச்சு இப்போ நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் வந்து கேல்குலேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்க பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,650 ரூபா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 80 வயசு எப்போ நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 20% வந்து அடிஷ்னலாக வந்து பென்ஷன் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 22,650 ரூபாய்க்கு வந்து 20%ஓட அடிஷ்னல் பென்ஷன் வந்து எவ்வளோ கிடைக்குனாக்கா 4,530 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 80 வயசு நீங்கள் கடக்கும்போது 30% ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6,795 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இந்த பேசிக் பென்ஷனில் 30%. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 90 வயசு 40% கிடைக்கும். அதில் வந்து 9,060 ரூபா வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பென்ஷன் ஆட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 95 வயசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% ஆகும். அப்போது 11,325 ரூபா வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக பென்ஷன் ஆட் ஆகும். என்றைக்கு உங்களுக்கு வந்து 100 வயசு கம்ப்ளீட் ஆகுதோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100% ஆகிடும். அப்போது உங்களுக்கு கிடைக்கிற ஃபுல் பென்ஷன் 22,650 ரூபா பேசிக் கிடைக்குதுனாக்கா அதே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுளாக கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த அடிஷ்னல் பென்ஷனோட கேல்குலேஷனு. ஸோ உங்களோட பேசிக் பென்ஷனு இன்ட்டு எந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு வயசு என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பர்சன்டேஜ் வச்சு மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை 100ன்னு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வர அமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த பேசிக் பென்ஷனு உங்கள் பேசிக் பென்ஷன் என்னவோ அதை வந்து இங்கே போட்டுட்டு உங்களோட அடிஷ்னல் பென்ஷனோட கேல்குலேஷன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7th பே கமிஷனில் ரிவைசன் ஆன பிறகு உங்களுக்கு பிபிஓ கிடைச்சிருக்குனாக்கா அந்த பிபிஓவில் வந்து இந்த அடிஷ்னல் பென்ஷனோட கேல்குலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஏஜிஐயோட ஒரு நாமினி ஆட் பண்ணுறதோட அந்த ப்ராப்ளத்தை பற்றி சொல்லியிருந்தோம். ஒருத்தர் வந்து ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டு வந்த பிறகு இறந்துட்டார். குறிப்பிட்ட வயசு அதாவது ஏஜிஐ எக்ஸ்டெண்டட் ஏஜிஐ கிளைம் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதுக்குள்ளேயே வந்து அவர் இறந்ததுனால அந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதுக்கான நாமினி வந்து இல்லை. அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டாங்க. அதே போல் அவங்க செகண்ட் நாமினியை ஆட் பண்ணினா அவங்க அப்பாவும் வந்து பார்த்தா இறந்துட்டதுனால இப்போ வந்து அவங்க அம்மா ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வந்து நாமினியை ஆட் பண்ணாதனால இப்போ வந்து அவங்களோட அம்மா பேரை வந்து நாமினிக்கு ஆட் பண்ணுறதுக்காக நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏற்றுக்கிட்டு அதுக்கான கிளைம் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டர் தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஃபஸ்ட்டு டெத் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று QR கோடாக கூட இருக்கணும், இல்லைனா பார் கோடு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களோட ஜில்லா சைனிக் போர்டு உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற முன்னாள் படை வீரர் அலுவலகத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற ஏடி கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு அதை வந்து அனுப்பணும். QR கோடோ இல்லை பார் கோடோ இல்லாத டெத் சர்டிஃபிகேட்டில். இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா சர்டிஃபிகேட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு QR கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த நாமினி வந்து நம்ம ஆட் பண்ணி இருக்குமோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட கேன்சல் செக் வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைனாக்கா அவங்க செக் புக் இல்லாத பட்சத்தில் அவங்க பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து அனுப்பணும், ஏன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பருக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த நாமினி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அவங்களோட பேன் கார்டை வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன டாக்குமெண்ட் அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஏஜிஐ கிளைம் பண்ண அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜிஐ பெனிஃபிட்டு எந்த வருஷத்தில் வந்தவங்களுக்கு வந்து ரீஃபண்டபுளாக இருக்குது, அப்படி இல்லைனாக்கா எத்தனை வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு எத்தனை வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஆச்சுனாக்கா இல்லை எத்தனை வயசுக்குள்ளே ஆச்சுனாக்கா இந்த கிளைம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நாமினி ஆட் பண்ண பிறகு என்ன ப்ராசஸ் நடக்குதுன்றதுக்காக தான் இது கொண்டு வந்தது.
ஸோ இவங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைச்ச பிறகு நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணோம், அவங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணாங்க, எந்த மாதிரி முறையில் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம். ஏன்னா நாமினி சேஞ்ச் பண்ணல, நாமினி நெக்ஸ்ட் நாமினி வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்ற பட்சத்தில் அங்கே வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஏன்னா ஒரு நாமினி ஆட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த கிளைம் வந்து வாங்க முடியும். வித்தவுட் நாமினியில் ஏஜை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதுனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.